சொல்வதெல்லாம் உண்மை. மேடம் அண்ணன் தம்பி அடிக்காத நாளே எனக்கு கிடையாது மேடம். தங்கச்சியை கெடுத்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணா அண்ணன் தம்பி அடிக்கதான்ப்பா செய்வாங்க. டெய்லி குடிக்கிறாரு, டெய்லி தூங்கி வந்தோடனே பல்ல கூட வளர்க்க மாட்டாரு மேடம். ஒயின் ஷாப்ல தான் மேடம் இருக்கிறாரு. கையாடுக்காத மேடம். நாங்களும் நைட்டு பகலாம் வேலை பண்றோம், அதுக்காக போய் தண்ணி அடிக்கிறோமா? பேர் அஞ்சலி மேடம். எங்கள் வீட்டுக்காருக்கு முதல் கல்யாணம் ஆச்சுன்னா 2வது தாரம் எங்கள் வீட்டுக்காருக்கு. முதல் தாரம் பிரிஞ்சு போயிட்டாங்களா? முதல் தாரம் வந்து அவங்க ஓடி போயிட்டாங்க மேடம். உங்கள்கிட்ட சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்களா? இல்லை, டைவர்ஸ் வாங்கல மேடம். இப்போ அது கொஞ்சம் பிரச்சனை. எங்கள் வீட்டுக்கார் ஒரு பிரச்சனை. என்னை வந்து பொண்ணு கேட்டாங்க மேடம். அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கார் அவங்க அக்காவும் அவரும் வந்து என்னை பொண்ணு கேட்டாங்க. பொண்ணு கேட்டதுக்கு எங்கள் வீட்டில் யாரும் என்னை ஒத்துக்கல கட்டி கொடுக்க. டைவர்ஸ் வாங்கிட்டு வா, அப்போ தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் அத்தை பொண்ணு ஒன்று இருக்குது, அது நம்பருக்கு எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கல்யாணம் முன்னாடி பேசுவார். பேசவும் நானும் பேச ஆரம்பித்தேன். நான் வந்து அவர் எனக்கு கல்யாணம் முன்னாடி பொண்ணு கேட்டு நெருங்கி பேசிட்டு அப்புறம் அந்த வைஃபை கூட்டு வந்தாருன்னு சொன்னாங்களா மேடம். வைஃப் கூப்பிட்டு வரும்போது அவர் என் கீழே தப்பாக ஆகிட்டார். அதனால தான் மேடம் இவரை கட்டிக்க நான் மறுபடியும் இவரை தான் கட்டிப்பேன்ட்டு. சரி, கட்டியாச்சு, அங்கே போயாச்சு. கட்டிட்டேன் அந்த மேடம். முதல் ஒய்ஃப் இருந்தாங்க. கட்டிட்டேன் மேடம். அவங்க ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டு 1.5 வருஷமாக அவங்க பசங்களை நான் தான் வச்சு பார்த்துருந்தேன் மேடம். பசங்க கூட இடையில என்னை மதிக்கலை, பேசுனாங்க. நான் என் மனசாச்சு நான் நல்லா பார்த்தேன் மேடம். என்ன வயசு நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது பசங்களுக்கு? பசங்களுக்கா 7, 8, 9 வயசு. என்னை வந்து அந்த பசங்க ஆசைப்பட்டாங்க மேடம். எங்கள் அம்மா ஓடி போயிட்டாங்க, நீங்கள் எங்கள் அப்பா கட்டிக்கிட்டு எங்களை நல்லா பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அம்மா டைவர்ஸ் வாங்கலை, நான் எப்படி நிவேதா கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு பெரிய பொண்ணை கேட்டேன். உங்கள் அப்பா டைவர்ஸ் வாங்கலை, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு உங்கள் அம்மா பிரச்சனை பண்ணாதா அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு நினச்சி, இல்லை நாளைக்கு பிரச்சனை பண்ணால் நான் பேசுகிறேன் உங்களுக்கு. 9 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் பேசுகிறேன், எங்கள் அம்மா எங்களெல்லாம் பார்க்காம விட்டு ஓடி போயிட்டாங்களே, நீங்கள் 9 வயசு பொண்ணு சொன்னதுனால தான் நீங்கள் கட்டிக்கிட்டேன். ஆமாம் மேடம், கட்டிக்கிட்டேன் மேடம். அந்த பொண்ணு நினச்சி அன்னைக்கு அந்த மாதிரி பேசிச்சு மேடம். நான் எப்போ அவரை கல்யாணம் பண்ணணும், என்னையும் பாசமாக பார்த்தாரு, பசங்களையும் பார்த்தாரு. பசங்க மாதிரியே அவர் பசங்க கேட்கறது வாங்கி தருவார், அதிகமாக செலவு பண்ணுவார். இப்போ 1.5 வருஷமாக அவங்க ஓடி போயிட்டாங்க மேடம். எனக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க தெரிஞ்சு அவங்க வந்து என்னன்னாங்க, இல்லை குழி என்னை வந்து அஞ்சலின்னு தான் சொல்லுவாங்க, அவங்க மட்டும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் வேணான்ட்டு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். நான் வந்து என்னென்ன இல்லை, என்னை இந்த மாதிரி பண்ணி எல்லாருக்கும் தெரிய வச்சிட்டாங்க, என்னை இந்த மாதிரி நான் கெட்டு போயிட்டேன், அவரால் எனக்கு எல்லாருக்கும் தெரிய வச்சிட்டாங்க, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன், அவங்க என்ன முடிவு சொன்னால் நான் அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருந்தேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் போயிடுறேன், அவங்க வந்து நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் போங்க நான் சொல்லவே இல்லை, எதுவுமே பேசலை. அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லோரும் பேசுனாங்க. ஓடி போயிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணுற இடையில அவள் வந்துட்டான் மேடம். மறுபடியும் என்னை வர வச்சு இந்த மாதிரி அந்த பொண்ணு கேட்டு போச்சு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார கூட பிறந்தவங்க தான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சு ஏற்பாடு பண்ணது எல்லாமே அவங்க தான். அவங்க ஏற்பாடு பண்ணும்போது இவங்க வந்து பிரச்சனை எதுவும் பண்ணலை. அவங்க மறுபடியும் என்ன பண்ணாங்க, எனக்கு கல்யாணம் நடக்குது தெரிஞ்சும் அவங்க போராடவும் இல்லை, எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வேணும்னு எனக்கு சொல்லவும் இல்லை, இதுவும் பண்ணல மேடம். மறுபடியும் அவங்க ஓடி போயிட்டாங்க பாருங்க. அவங்க கூட வண்டியில் உட்காந்து ஓடி போயிட்டாங்க மேடம். எனக்கு கல்யாணம் பண்ணுறாங்கன்ட்டு. அங்கே வீட்லேயே இருந்தாங்களா? அவங்க கல்யாண டைமில் அவங்களும் வீட்டில் அம்மா வந்து பிரச்சனை பண்ணின்னு இருந்தாங்க மேடம். இருக்கும்போது எவ்வளோ நாள் இருந்தாங்க? ஒரு நாள் தான் இருந்திருக்காங்க மேடம், ஒரு நாள் நைட்டு. அப்புறம் எங்கள் ஊரில் போய் எங்கள் வீட்டுக்காரோட அம்மா பார்த்துக்குறாங்க. பார்த்து நான் பண்ண தப்பு தான், நான் வாரம் நிறைய முறை வந்திருக்காங்க. அவங்க வந்து ஆனால் ஒழுக்கமாக இல்லை. மறுபடியும் போயிட்டாங்களா? ஆமாம், மறுபடியும் நிறையா முறை வந்து ஓடி போயிட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்களா? அவங்க ஏற்கனவே ஓடி போயிட்டாங்களா மேடம். அவங்க ஆந்திராவில் இருக்காங்களா. அவங்க இவங்க ஓடி ஒரு ஆம்பளையா? ஆந்திராவில் இருக்காங்க, ஆந்திராவுக்கு ஓடிடுவாங்க இவங்க அடிக்கடிக்கு. இங்கே அடிக்கடிக்கு ஓடுறதும் அவங்க வந்து கூட்டு வரத்தும் இருந்ததுனால இவ வேணாம் முடிவு பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். சரி, உங்கள் கல்யாண டைமில் பெரிய முதல் மனைவி அங்கே இருந்தாங்க? ஆமாம் இருந்தாங்க மேடம். இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை, எதுவும் கேட்கல. அவங்க மறுபடியும் யாரு கூட ஓடி போனாங்களோ அவங்க கூட பைக்கில் உட்காந்து போயிட்டாங்க மேடம். எப்போ? அடுத்த நாளைக்கு? இல்லை மேடம், எனக்கு கல்யாணம் நட போகிற அன்னைக்கு நேரமே அவங்க போயிட்டாங்க. உங்கள் கல்யாணத்தை உங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்தாங்களா? யாரும் வரல மேடம், யாரும் ஏற்றுக்கல மேடம் என் கல்யாணத்தை. எங்கள் அண்ணா எங்கள் அம்மா மொண்டி தான் என் கீழே பேச ஆரம்பித்தேன்.
எங்கள் அண்ணா அண்ணி தம்பி யாருமே என் கீழே 1.5 வருஷமாக பேசல மேடம். நீங்கள் ஒரே பொண்ணா? ஆமாம் மேடம். நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு மேடம். யார் பேச ஆரம்பிக்கலன்னு எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டு மேடம் எங்கள் வீட்டுக்காரு 1.5 வருஷமாக நல்லா பார்த்துக்கிட்டாரு மேடம். இந்த 1.5 வருஷத்தில் எனக்கு குழந்தை பிறந்தோன்னே அவங்க பசங்களை நான் படிக்க வச்சு ஸ்கூல் சேர்த்து விட்டேன் மேடம். ஸ்கூல் போகாமல் ஒரு 2 அவள் ஓடி போய்ட்டு 3 வருஷமாக பசங்க ஸ்கூல் போகல. அதனால் நான் சேர்த்து விட்டேன் மேடம். ஸ்கூல் சேர்த்து விட்டு படிக்க வச்சு நின்று மாதமாக இருக்கும்போது கூட நான் பார்த்தேன் மேடம். அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது என் கையில் அவங்க சொல்லவே இல்லை. எனக்கு குழந்தை பிறந்ததும் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க மேடம். அவங்க எதுக்கு வந்தாங்க தெரியாது. நான் என்ன குழந்தை பிறந்தது உங்களுக்கு? எனக்கு பையன் பிறந்துச்சு மேடம். எனக்கு குழந்தை பிறகும்போது அவங்க அன்றைக்கி நைட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க என்னை பார்த்தாங்கன்ட்டு. பார்த்து எனக்கு என் பசங்கள்லாம் நீ கொடுத்துடு, நீ ஒரு பிள்ளைய பெற்றுக்க போகிறேன், எனக்கு என் பசங்கள்லாம் கொடுத்துடுவாங்க. அன்றைக்கி நீ பார்க்கல விட்டு போடி போயிட்டேன், இன்றைக்கி நான் எப்படி தருவேன், நான் தரமாட்டேன், அந்த பசங்கன்னா உயிர், நான் தரமாட்டேன்னு இந்த வார்த்தை நான் சொன்னேன் மேடம். அதுக்கப்புறம் அவள் எனக்கு என் கீழே சொல்லாமல் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாமல் கூப்பிட்டு போயிட்டு எங்கள் வீட்டுக்காரோட அக்கா ஓடி போனவளை தேடி பிடிச்சி அவங்க அக்காவும் அவளை ஸ்கூல் வழியிலே கூப்பிட்டு போயிட்டான் மேடம். பசங்களை கூப்பிட்டு போயிட்டோன்னே கூப்பிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் போயிட்டு என்னை டைவர்ஸ் வாங்காமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணி அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் சித்தியே என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ திடீர்னு அவள் பக்கமும் சாயிறாங்க. அவள் பக்கமும் சாஞ்சி அவளுக்கும் இப்போ என்னன்றாங்க, எனக்கும் அவங்களுக்கும் சின்ன சின்ன சண்டை மேடம். என்னால் வந்தது சண்டை கிடையாது மேடம். எங்கள் வீட்டுக்காருக்கும் அவருக்கும் அவங்க அக்காவுக்கும் சண்டை நடக்குது. என்னை இழுத்து விட்றாங்க மேடம். அவங்க என்ன அவங்க எதிர்கட்சி ஆயிட்டாங்க, அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கும் அவங்களுக்கு ஆகாதனால அவக்கையில சேர்ந்துக்கிட்டு இப்போ அவள் பக்கம் இந்த மாதிரி பேசுகிறாங்க. அந்த பசங்களை பார்க்கல, கொடுமைப்படுத்துகிறா அப்படின்ட்டு அவள் ஓடி போனவளை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துன்னு வந்துட்டான் மேடம். இந்த சாக்கு வச்சுக்கின்னு அவள் எப்போ வந்தாலும் மேடம் அப்போலேருந்து எனக்கு தெரியாமல் கொடுக்கட்டும் கேள்விப்பட்டேன் மேடம். அவளுக்கு பொண்டாட்டிக்கு அவன் காசுக்கு தரத்தா பசங்க சாக்கு வச்சு கேட்கறது. அவன் நிறைய முறை வாங்கியிருக்கான். பையனுக்கு மஞ்சள் கம்மல் போட்டுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி காசு கேட்டிருக்கான். காசு இவர் கொடுத்துருக்குறாரு. இப்போ அவங்க அக்கா இடையில அவங்கள சேர்த்து வைக்கிற மாரி கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டேன். எங்கள் அம்மா என்னை ரொம்ப அடித்து சித்திரவதைப்படுத்துவார் மேடம் இவர் எங்கள் வீட்டுக்கார். எதுக்கு அடிக்கணும் உங்களை? குடி மேடம், குடி குடிச்சிட்டு சும்மாவே அடிப்பார். அப்புறம் இடையில உங்கள் அம்மா வீட்டில் உனக்கு ஒன்றும் செய்யலை, நீ என்ன எடுத்துகிட்டு வந்த, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, உங்கள் அண்ணன் தம்பி பார்க்கக்கூடாது அப்படி சொல்லி அடிப்பார் மேடம். இப்போ பையனுக்கு எவ்வளோ வயசாச்சு? பையனுக்கு 4 வயசு ஆகுது மேடம். இப்போ இந்த 4 வருஷமாக இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு? ஆமாம் மேடம். அவள் 1.5 வருஷமாக போனா பாருங்க. அதுக்கப்புறம்லேருந்து தான் எங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை. இப்போ என்னம்மா வேணும் உனக்கு? எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு அடிக்கிறாரு மேடம். நான் அடிச்சுட்டு இப்போ துரத்தி விட்டாரு. என்னை துரத்தி விட்டு எங்கள் அம்மா வீட்டில் நான் ஒரு 9 மாதமாக வாழாமல் இருந்தேன் மேடம். 9 மாதமாக வாழாமல் இருந்து எங்கள் அம்மா ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கும்போது எங்கள் அம்மா நினச்சிட்டு இதுக்கப்புறம் வாழாமல் இருந்தேன், நான் இருப்பானா சாகணும் எனக்கு தெரியாதுமா, நீ போய் நல்லா வாழுன்னு சொல்லி அவர் கேட்டார் எங்கள் அம்மாவை, அனுப்பிச்சி வைங்க நான் நல்லா பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொன்னார். எங்கள் அம்மா சரி இதுக்கப்புறம் நான் உன்னை வாழாமல் வச்சுருந்தேன் என்னம்மா பண்ண போகிறேன், நீ போமா அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சி வச்சேங்க. போனேன் மேடம். போயிட்டு பொங்கல் அன்னைக்கு போயிட்டு எங்கள் அம்மா ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்துருக்காங்கன்னு சொன்னேன். எங்கள் அம்மா போய் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். என்னை கூப்பிட்டு போ, நான் 2 நாள் எங்கள் அம்மா கூட இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் அப்படி சொன்னேன் மேடம். என்னை அனுப்பலை. அவர் அனுப்பாமல் என்னை கரும்புலே போட்டு அடித்தார் மேடம். முதுகெல்லாம் ரத்தம் கட்டிட்டு, காலில் ரத்தம் கட்டிட்டு, கையில் ரத்தம் கட்டிட்டு அவரை என்னை நான் அடிச்சுட்டு இந்த காதில் அப்படியே ரத்தம் ஒழுவிட்டு அடிச்ச அடியில் காதில் ரத்தம் ஒழுவி இன்னி கூட காதை அப்படியே அடிச்சு போட்டோம் இருக்கு மேடம். ஓகே, இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டார் அவர் அடித்து. இப்போ அந்த பொங்கல் அன்னைக்கு என்னை அடிச்சுட்டு போயிட்டார் மேடம். என்னை அடிச்சு போட்டோடனே எங்கள் அம்மா என்ன சிங்கில் என் கழுத்தை பிடிச்சி மிதிச்சு, நீ செத்துரு, அவளும் ஓடிட்டா, நீ செத்து போ இருக்காத அப்படி சொல்லி என்னை கழுத்தை பிடிச்சி அமுக்குனார் மேடம். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, கோவம் தாங்க முடியாமல் பக்கெட்டில் ஒரு அடி அடிச்சோம். முடியாமல் இருந்தோம் அந்த நிலமையில, ஏந்துக்க முடியல. ஏந்து நின்றுங்க அடிக்க முடியாமல் அளவுக்கு நின்று அந்த பக்கெட்டை விசிறி தான் அடித்தோம். விசிறி அடிச்சதில் அவருக்கு நல்லா அடி. இவங்க எங்கள் அம்மா அப்படியே வீழ்த்தாங்க கீழே. வீழ்ந்தவங்கள அடிச்சுட்டு போயிட்டாரு எங்கள் வீட்டுக்காரர். அவர் அடிச்சுட்டு போயிட்டு ஒரு வாரத்தில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க.
ஒரு 7 மாதம் கழிச்சு மேடம் நான் போனேன் இவரை கூட வாழ. அப்புறம் எங்கள் அத்தைங்கெல்லாம் இருந்து பேசுகிறாங்க. இதே மாதிரியே அந்த பொண்ணை சித்திரவதைப்படுத்தினா யாரும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை, நீ ஒழுங்கா வச்சுட்டு வாழ தந்தா கூட்டு போ. எவ்வளோ நாள் ஆச்சு போயிட்டு? இது 7 மாதமா நான் வாழாமல் இருந்து அந்த 7 மாதம் இவ்வளோ வந்து என்னை கூட்டு போனார் மேடம். அவர் கூட்டு போயிட்டு என்னை அடித்து இதேமாரி தான் மேடம் ரொம்ப சித்திரவதைப்படுத்தார். குடிச்சிட்டு டெய்லி குடிக்க மாட்டேன், நான் ஒழுங்காக வச்சுக்கிறேன், நான் ஒழுங்காக சம்பாதிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார். எங்கள் அன்னிக்கையில் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு 1 வாரம் தான் மேடம் வச்சுக்கிறாரு. இந்த வருஷம் இந்த 3 வருஷத்தில் மேடம் நான் ஒரு கையில் 1.5 வருஷமாக நான் வாழலை மேடம். கொண்டாட்டியே சேர்ந்து வாழலை மேடம் அவர் கூட. இவர் இப்படிலாம் இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு புருஷன்ட்ட போயிட்டு? இப்போ பிரிஞ்சு வந்து நான் 9 மாதம். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? எதுக்கு வந்தேன்னா மேடம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் நான் டைவர்ஸ் வாங்கலன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப எல்லாரும் பிரச்சனை பண்ணுறாங்க மேடம். தேவையில்லை மேடம் அவர் எனக்கு புருஷன் வேண்டாம் மேடம். என் பையனுக்கு ஏதாவது செஞ்சால் செய்யட்டும் மேடம். எவ்வளோ வயசாச்சு? நான் 4 வயசு ஆகுது மேடம். இவர் இந்த மாதிரி பண்ணுறதுனால 4 வயசு ஆகுது மேடம். என்னால் வேலைக்கும் போக முடியல. அவனை படிச்சிருக்கீங்களா நீங்கள் படிச்சிருக்கீங்களா? நான் படிக்கல மேடம். உங்களுக்கு காது கேட்கறது இல்லையா? ஆமாம் மேடம். அடிச்சதுலேருந்து ஒரு மாதிரி. அப்பாவீங்களா? இந்த பொண்ணுக்கு என்னம்மா பிரச்சனை? மேடம் அதுவாக கல்யாணம் பண்ணிடுச்சு மேடம். எங்களுக்கு வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் விருப்பம் இல்லை. கல்யாணம் பண்ணி அதுவாக போயிடுச்சு. இன்னி வரைக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் விருப்பமே கிடையாது மேடம். அது கல்யாணம் பண்ணது கல்யாணம் பண்ணிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் 1.5 வருஷமாக பேசாமல் இருந்தோம். அதுக்கிட்ட குழந்த ஒன்று ஆன பிறகு தான் நானும் பேச ஆரம்பித்தேன், எங்கள் வீட்டுக்காரும் பேச ஆரம்பித்தார். ஆனால் எங்கள் மாமியார் மட்டும் அதுக்கிட்ட பேசிப்பாங்க கொண்டுப்பாங்க. இதுக்கு என்னென்ன தேவையோ எங்கள் மாமியார் மட்டும் அவங்க சித்தாள் வேலைக்கு போய் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செஞ்சாங்க. அவங்க கொஞ்சம் அவங்களால முடிஞ்சது செஞ்சாங்க. நாங்கள் எதுவும் எங்களால் முடியல, நாங்கள் செய்யலை. எங்களுக்கு இன்னி வரைக்கும் விருப்பமே இல்லை மேடம். இப்போ வந்து அதுவாக இஷ்டப்பட்டு அதுவாக பிடிக்கலன்னு வந்து உட்காந்துட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில். ஆனால் தேவையில்லாமல் அவங்க வீட்டுக்கார் வந்து என்னெல்லாம் தப்பாக பேசிக்கிட்டு இப்போ அம்மா இல்லை அப்பா இல்லை மேடம் எங்கே போவோம்? இப்போ நான் ஆதரிச்சு வச்சுருக்கேன் கூட. என் கூட இருக்கிறதுனால தப்பாக பேசுகிறாரு மேடம். அசிங்கமான வார்த்தைலாம் விடுறாரு வீட்டில் வந்து. என்னையும் அசிங்கமாக ஃபோனில் 2 வாரத்துக்கு முன்னாடி என்னையும் அசிங்கமாக பேசுகிறாரு. போடி வாடின்னு பேசுகிறாரு. நீ கலங்க வச்சு தான் என் பொண்டாட்டி என் கூட வாழ மாட்டேது, நீ செத்தாதான் என் பொண்டாட்டி என் கூட வாழணும்னு சொல்லுது. அவங்க வீட்டுக்கார் இது ஒரு வார்த்தையே சொல்கிறாரு, உன்னால தான் என் பொண்டாட்டி என் கூட வாழலை அப்படின்றாரு ஒரே வார்த்தை. ஆமாம் மேடம் அப்படி சொல்கிறாங்க. அடியில் இறங்கினாரு எங்கள் எதிர்க்கவே வந்து அடிப்பார் மேடம். எங்கள் வீட்டில் இருக்குது. எங்கள் வீட்டிலே ஒரு அடி அடித்தாலும் நான் அப்படியே பயங்கரமாக அடிப்பார் வந்து. போன மாதத்தில் வந்து தாலி கயிறு பிடிச்சி இழுத்தாரு. நான் கிச்சனில் இருந்தேன் மேடம். இவங்க ஹாலில் உட்காந்து பேசியிருந்தாங்க. அவங்க 2 பேர் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கிச்சனில் இருந்தேன். பயந்துட்டு என்கிட்ட வந்து ஒளிஞ்சிக்கிச்சு. அடிக்கிற வராரு அண்ணி அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒளிஞ்சிச்சு. கழுத்தை பிடிச்சி இழுக்கிறாரு, கயிறை பிடிச்சி அப்படியே கழுத்தை பிடிச்சி இழுக்கிறாரு. நகெல்லாம் அப்படியே கழுத்தெல்லாம் வாழ விட மாட்டேற, கூட்டு கொடுக்க போறியா அப்படியே அசிங்கமா பேசுறாரு மேடம். என்ன வேணாம் சொல்றீங்களே, என்ன வேணாம் சொல்லிட்டு வேற எவனா கல்யாணம் பண்ண தாலி கயிறு எதுக்கு போடுற, இந்த மெட்டி எவனுக்கு போட்டிருக்கா, இந்த பொட்டு யாருக்கு வைக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க அக்காண்ட போய் உனக்கு அவரோட வாழ விருப்பம் இல்லையா? இல்ல மேடம் நான் எவ்வளவு பிரச்சனை அவங்க அக்கா. சரி அவர்கிட்ட பேச மேடம். வாழ விருப்பம் இல்லைன்னு வந்து இருந்தாலும் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு மேடம். இங்க வந்து அவர் அப்படி கூடும்போது எங்களை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கூட்டு போட்டு மேடம். அவரு ஒழுங்கா இருக்கேன் சரி இந்த முறை ஒழுங்கா இருப்பாரான்னு பார்த்து போவோம் மேடம். ஆனா எந்த முறையும் ஒழுங்கா இருந்தது இல்லை மேடம். ஆனா உனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை மேடம். நம்பிக்கை அம்மா செத்து 7 மாசம் அவங்க அம்மா செத்து 7 மாதம் ஆகுது. இப்போ என் கூட தான் இருக்கிறா. அந்த 7 மாதம் இந்த 7 மாதத்தில் 2 வாட்டி போயிட்டு வந்தான். 2 வாட்டி அமுச்சு வச்சேன் நானே. சரி போயிட்டு வாமான்னு 2 வாட்டி அமுச்சு வச்சு 1 வாரம் தான் இருப்பாங்க அங்கே. மறுவாரம் இங்கே வந்துடுவாங்க சண்டையில். ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லாமையே நான் வெளியில் போயிருந்தேன். என்கிட்ட சொல்லாமையே போயிடுச்சு. வீட்டுக்கார் வந்து கூட்டோடனே போயிடுச்சு. நல்ல பொண்ணு அது? ஆமாம் நல்ல பொண்ணு மேடம். என்கிட்ட சொல்லாமையே போயிடுச்சு. அவங்க வீட்டுக்கார் வந்தானா என்கிட்ட சொல்லாமையே போயிடுச்சு. நானும் கோவத்தில் பேசாமல் இருந்தேன் மேடம். 1 வாரமாக பேசாமல் இருந்தேன். என்கிட்ட சொல்லாமல் போயிட்டியே நீ, நான் இவ்வளோ பார்த்து என்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன்ட்டு நான் கோவத்தில் இருந்தேன். கோவத்தில் இருந்தப்ப சொல்லாமல் போனேன். அவர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணதுனால இவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு நினச்சி நான் தான் போயிட்டேன் மேடம். சரி இந்த முறை நான் ஒழுங்காக இருக்கேன். நான் அவராண்ட பேசினேன். நான் வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்கள் வீட்டில் யாரும் இஷ்டப்பட்டே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. இதுக்கு இந்த முறையான எனக்கு ரொம்ப சீப்பா பேசுறாரு அவரு. நான் வச்சுக்கிறேன். உனக்கு அவர் மேல பாசம் இருக்கா? அவர் கூட வாழணும்னு இருக்கா? ஆசை இருந்துச்சு தான் மேடம். இப்போ நம்பிக்கை வரல மேடம் எனக்கு அவருக்கெல்லாம். அவர் கூட அவர் எனக்கு தெரியாம நிறைய சேர்த்தா எனக்கு கேள்விப்படுறேன் மேடம். பொண்டாட்டிக்கல பேசட்டும்
நல்லா பார்க்கறதும் நான் கேள்விப்பட்டேன் மேடம். உனக்கு அவரோட போய் வாழறதுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை மேடம். உன்னை ஏமாத்திருக்காங்க தெரியுதா உனக்கு? தெரியுது மேடம். அது இப்போதான் தெரியல மேடம், இப்போதான் அதுக்கு இப்போ நான் தான் புரிய புரிஞ்சுட்டேன் வச்சுட்டேன் மேடம். எப்போ அவங்க அக்கா என்னை வந்து அசிங்கமாக பேச ஆரம்பிச்சாங்களோ அவங்களும் எந்த திட்டத்தில் என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். இப்போதான் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து என்னை வந்து எங்கள் வீட்டாண்டியே வந்து நான் அவங்க தம்பிக்குள்ளே அவங்களுக்குள்ளே சண்டைனா என்னை அசிங்கமாக பேசுறது மேடம். அவங்க அக்கா அவங்க தான் கட்டி வச்சாங்க, அவங்களே அசிங்கமாக பேசுறது கொள்றது. எங்கள் வீட்டாண்ட நின்றுங்க பக்கத்துலேயே தம்பி வீடு எங்கள் வீட்டுக்காரர், அவங்களும் கேட்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு முறை என்னை ரோட்டில் பிடிச்சி அடித்தார் மேடம். என்னை ரோட்டில் பிடிச்சி அடித்து தரணிச்சுன்னு போய் அடித்து இவ்வளோ முடி பிடுங்கிட்டார் கையில். அப்படியே பிடுங்கினோன்னே என் பையனை போட்டு செவுத்தில் காலை 2 பிடிச்சி செவுத்தில் அடித்தார். அடித்ததுக்கு தெருவில் இருக்கவங்க ஒரு 2 பேர், எனக்கு அங்கே ஏரியாவில் இருக்கவங்க 2 பேருமே என் மேலே ரொம்ப பாசமாக எனக்கு ஆதரவாக பேசுவாங்க. அவங்க இருந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, இதே மாதிரி அந்த பொண்ணை டெய்லி சித்திரவதைப்படுத்துறான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. தெருவில் இருக்கவங்கலாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் வீட்டுக்காரர் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஜெயிலில் தூக்கி போட்டதுக்கு அவங்க அம்மா அவங்க அக்கா எல்லோரும் என்னன்றாங்க, இவங்க கூட வாழ இஷ்டம் இல்லாமல் தான் இந்த மாதிரிலாம் ஆடி திரிறா, அவனை ஜெயிலில் தூக்கி போட்டா அப்படி சொல்லி நான் அசிங்கசமாக பேசினாங்க மேடம். அசிங்கசமாக பேசினோன்னே என்னை ஏதாச்சும் பண்ணுறான்ட்டு என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க மேடம். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே என் புள்ளைய எங்கள் ஆயா வந்து கூப்பிட்டாங்க. அவங்க அம்மா வந்து ஆயா தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து கூப்பிட்டு என் பிள்ளைய எப்படியாச்சும் வெளியே எடுத்துன்னு வரலாம் வான்னு சொன்ன கூப்பிட்டோன்னே நான் போனேன் மேடம். கையெழுத்து போட்டேன். நான் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டோன்னே அவர் வெளியே வந்துட்டார் மேடம். வெளியே வந்தோடனே அவங்க என்னை ரொம்ப சண்டை போட்டாங்க. நான் 3 மாதமாக இருக்கும்போது மேடம் இவங்க அக்கா வந்து என்னை கட்டி விட்டாங்க. 3 மாதமா நான் வயிற்றுல மாதமாக இருக்கு. 3 மாதத்தில் ஆளை செட்டப் பண்ணி என்னை கொல்றதுக்கு நாக்கா இருக்கிறதுக்கு ஆள் செட்டப் பண்ணாங்க மேடம். இவங்க எங்கள் வீட்டுக்காருக்கே தெரியும் மேடம். இதெல்லாம் செஞ்சுதான் அவங்க அக்கான்னு எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும். எதுக்கு ஒன்று கொள்ளணும்? இந்த மாதிரி அவள் வந்து நான் எங்கள் வீட்டுக்கார சண்டையில் என்னை பேசிட்டாங்க மேடம். நான் கோவத்தாங்காமல் நானும் அவங்களும் சண்டை தான் போட்டுக்கிட்டோம் மேடம். அவங்க என்ன பேசினாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் மேடம் நான் பேசினேன். அனாவசியமாக பேசலை. அந்த பொண்ணால பிடிக்காது மேடம். அவங்க பிடிக்காது மேடம். என்னை கட்டி வச்சுட்டு நடுவில் என்னை பிடிக்காம போயிடுச்சு அவங்களுக்கு. சரி, நீங்கள் இந்த பக்கம் உட்காருங்க. ஆள் செட்டப் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு எங்கள் வீட்டுக்கார சொல்வார் மேடம். என்ன பொண்டாட்டி அவங்களும் சொன்னாங்க இதெல்லாம் பண்ணது அவங்க அக்கா என்ன கேட்காதா அப்படின்னு. உங்கள் பேர்? ஏழுமலை மேடம். ஏழுமலை. இது உங்கள் மனைவியா? ஆமாம் மேடம். எத்தனாவது மனைவி? 2வது. முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை மேடம், அவங்க ஓடிட்டாங்க. ஓடினவங்க எப்படி அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வராங்க? இல்லை வரது கிடையாது மேடம். வரது கிடையாது. எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. டைவர்ஸ் பண்ணாமல் எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? அது ஓடி போச்சு மேடம். நான் ஒன்றும் பண்ணல. எங்கள் அக்காவும் எங்கள் அக்காவோட மூத்தார் பொண்ணு அது வந்து மூத்தார் பொண்ணு எல்லாம் பார்த்து 4 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படி அதுக்கு முன்னாடியே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களாமே கல்யாணம் பண்ணுறதுக்கு? அவங்கள நிஸ்தானம் பண்ண பசங்க வந்து நல்லா தலையெல்லாம் வாரம் அதனால தான் நீங்கள் நல்லா வாரி விட்டுட்டீங்க. இல்லை மேடம், அப்போ நான் விடல மேடம். நான் விடலையே. நான் இப்போ கூட நான் போன வாரம் கூட போயிட்டு கொடுத்தோம். வாரம் போயிட்டு தான் இப்போ கூப்பிட்றேன். வாரம் போயிட்டு அடிக்கிறீங்களாமே? இல்லை மேடம், அதெல்லாம் நான் போன வாரம் அடித்ததே கிடையாது அவங்க மனைவியை? என்ன மேடம், அடித்ததே கிடையாது. அங்கே போய் நான் அடிக்க மாட்டேன் மேடம். அவங்க தான் அடிப்பாங்க. என்ன? ஓ, நீங்கள் அடிக்கிறதே கிடையாது? நான் அங்கே போய் எல்லாம் அடிக்க முடியாது. என்னெல்லாம் அங்கே போய் அடிக்க முடியாது. அவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேர் சேர்ந்து அடிப்பாங்க மேடம். அடிக்கலாம் மாட்டாங்க. இவர் வந்து எங்க எதிர்க்க அடிப்பாரு மேடம். அப்ப கூட நானும் எங்க வீட்டுக்காரர் கையில மாட்டேன். என் மச்சனை ஒருத்தன் அடிப்பான். அது அவங்க எதிர்க்க ஒரு வாட்டி என்ன வந்து இந்த இடத்துல ஒரு வாட்டி கை வச்சாங்க மேடம். ஒரு என்ன வந்து வயித்துல எட்டி வச்சாரு வெட்டி வச்சுங்களா? இல்லை மேடம், அதுக்கு தான் தலைமுடியை பிடிச்சி கையில இவ்வளவு முடி கையில வந்ததா? எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்க? எது மேடம், அது வந்து பசங்க சண்டை மேடம். ஏன் அந்த பசங்களை போய் பாக்குற? பசங்க சண்டையில அப்பெல்லாம் நீங்க அடிச்சீங்களா? பசங்க இல்ல. எது மேடம், அந்த பொண்ணை அடிச்சீங்களா இல்லையா? ஆமா அடிச்சேன் மேடம். அது ஏன் கேட்டீங்களா? அடிச்சீங்களா இல்லையா? அடிச்சேன் மேடம். முடிய கையில எடுத்தீங்களா? ஆமா, அதனால போயிட்டு சரி, ஒரு வாட்டி காதுல அடிச்சு காதுல ரத்தம் வந்ததா? எது மேடம், எங்க அம்மா வீட்டு அது தெரியல. நான் அடி காதல ரத்தம். எங்க அம்மா கரும்பால ஒரு நாளைக்கு அடிச்சீங்களா? எது மேடம், கரும்பால பொங்கல் அன்னைக்கு. ஏன்னா அது விளையாட்டுக்கு ஓ, விளையாட்டுக்கு கரும்பால் அடிப்பீங்க. சரி, அவங்க அம்மாவை அடிச்சிங்களா? மேடம் அவங்க தான் மேடம் என்ன அடிச்சுதான் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் நீங்க அவங்க அம்மாவை அடிச்சிங்க? ஆமா, அடிக்கல. அவங்க தான் அடிப்பாங்க, சுத்தி அடிப்பாங்க. என்ன அடிச்சதுக்கு எங்க அம்மா கையில இருந்து விசிறி போட்டாங்க. வந்து பைக்ல தான் அடிச்சாங்க. வந்து கூப்பிடுதான் மேடம் வருவாரு. போகும்போது குடி அவ்வளவு குடியில வருவாரு. வெளிப்படா
என் வீட்டை விட்டு நீ வெளியே தான் போகணும். ஏன் வெளியே போக சொல்றாங்க? சொல்கிறாங்க மேடம். ஏன் வெளியே போக சொல்றாங்க? வராத. ஏன்னா நீங்க அந்த பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஏமாத்தி நான் கல்யாணம் பண்ணல மேடம். அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட, அவங்க அம்மா சம்மதத்தோட கல்யாணம் ஃபர்ஸ்ட் பண்ணீங்களா? வந்து மேடம் 4 பேர் அவங்க அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நிஸ்தாமில் பண்ண மேடம் நாங்கள். யாரோட எல்லாரும் சம்மதத்தோட? அவங்க அம்மா அண்ணன் தம்பி சம்மத்தோட தான் நிஸ்தாமில் பண்ணோம். இஸ்லாம்ல பண்ணல எல்லாமே மேடம். செஞ்ச மேடம். பொண்ணு குடுக்குறேன், பொண்ணு வந்து கேட்டாங்க மேடம். கேட்டாங்க இவங்க. மேடம். ஆனா ஒத்துக்கல. விருப்பம் இல்ல, யாருக்கும் விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாம ஒத்துக்கவே வந்து இல்ல. வேணாம் ஒத்துக்கவே சொல்லுவாங்க. இல்ல மேடம். விருப்பம் இல்லாமல் எங்கள் ஏரியாவில் அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதான் மேடம், அங்க போய் எல்லாமே சேர்ந்து நாங்கள் கொடுத்துனாங்க பண்ணோம். மேடம். கொஞ்சம் அமைதியா இருங்க. 10 நீங்க பேர் சொல்லுங்க என்ன நடந்தது முதல்ல இருந்து சொல்லுங்க. வந்து மேடம் நான் என் ஒழிப்பு ஓடி போதனால 4 வருஷம் தனியாக இருந்தேன். அப்போ வந்து பையனுக்கு வந்து 1.5 வயசு, பொண்ணுக்கு வந்து 4 வயசு, அதோட சின்ன பொண்ணுக்கு வந்து 3 வயசு. என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டு ஓடிட்டான். பசங்க வந்து என் கூடயே எங்கள் அம்மா கூடயே அப்படியே இருந்தாங்க. நானும் 4 வருஷமாக அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணால் எங்கள் ஏரியாவுக்கு வந்தாங்க, கொடுத்துருந்துங்க வந்தாங்க. கொடுத்துன்னு வரும்போது எங்கள் அக்காலாம் பேசி சரி கஷ்டப்படுறாங்க, நம்ம தம்பி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எங்கள் அப்பா கூட இறந்துட்டார் மேடம். அவங்க அப்பாவும் இறந்துட்டார். எல்லாம் ஒரு 4 பேர் பெரியவங்க சேர்ந்து நிஸ்தாமில் பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்கு வரும், தலை வரும், ஸ்கூலுக்கு அனுப்ப பசங்களை நல்லா தாய் மாரி பார்த்துக்கிச்சு. என்ன பண்ணலாம் தம்பி? இப்போ என்ன பண்ணலாம்? நான் வேணும் தான் இது இங்கே கூட நீ வந்துக்கிறேன். என்னம்மா சொல்ற? நான் வேணாம் சொல்ல மேடம். அவங்க என்ன அவர் வந்து சொல்ற? குடிச்சிட்டு என்ன சித்திரப்படுத்துறாரு மேடம். அவர் மேல எனக்கு நம்பிக்கை சித்தரா வர. மேடம் அவர் இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கெல்லாம் பேசுறாரு. எனக்கு பேசலாம் அது என்னன்னு எனக்கு புரியல மேடம். நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க? அவன் என்ன இஷ்டப்படுறாளோ அதுதான் மேடம். ஏன்னா நான் வந்து வாழ்க்கை தேர்ந்து வைக்கல, அவளா தேர்ந்து இந்த என் வாழ்க்கை. பிள்ளைக்கு ஒரு லைஃப் வேணும் மேடம். 4 வயசு தான் இல்லை மேடம். இன்னும் அந்த பையனை ஸ்கூல்ல சேர்க்கல மேடம். எனக்கு லைஃப் வேணும். பிள்ளைக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம். அது கூட அவர் செய்ய மாட்டாரு மேடம். நான் ஒரு நாள் கெஞ்சினேன் அவனை ஸ்கூல் சேர்க்கலாம். மேடம், நாலு அந்த அந்த 2 பொண்ணு, உங்க 2 பொண்ணுங்க அந்த படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க அது மேடம். வந்து மேடம் ஒரு வாட்டி காசு கொடுப்பாரு இவர். காசு வாங்கி சாப்பிட்றதுக்கு கொடுங்க மேடம். ஒரு பொண்ணு வந்து அவளவே திட்டு மேடம். பையன் வந்து தினம் இருக்கான். ஒரு பொண்ணு வந்து என் ஒரு பொண்ணு அவள் இட்டு போயிட்டான். மறுபடியும் சண்டை, மறுபடியும் 8 வருஷம் பொறுத்து வந்து இட்டு போயிட்டான். ஒரு பொண்ணு வந்து 13 வயசு மேடம் இருக்குது. அது வந்து இங்கே அங்கே அத்தை வீட்லேயும் இங்கேருந்து ஆவடி போய் ஸ்கூல் படிக்குது மேடம். அதுவும் கஷ்டம் இருக்கு. சொல்கிறேன், இந்த பசங்களை பார்க்குற மாரி இருந்தால் நான் பார்க்க மாட்டேன். எவ்வளோ பெற்ற பொண்ணுங்க நான் ஏன்டா பார்க்கணும்? நான் எப்படி மேடம் நான் அப்படி சொல்லல மேடம். என்ன எவ்வளவு பேசுனாங்க. அவள் அவங்க அம்மா ஓடிட்டு வந்து அந்த கூட்டு பசங்க போயிட்டாங்க. மேடம் போவோம். என் மேல அந்த எனக்கு அதை பசங்க சொல்லுங்க. பைதா போடுது. நான் நல்லா பார்த்தாலும் என் மேல பழி போகுது. அன்னைக்கு என்ன ஊட்டி அடிக்கிறா, தலைவாரி கொல்றா. விட்டு ட்ரெஸ் நான் பண்ணி அடிச்சேன் ஸ்கூல் மேடம். அனுப்பிச்சு அவர் மேடம். ஒரு வார்த்தை நான் இன்னைக்கு அசிங்கமா பார்க்கறது ஒரே தான் அடிதான் அடிச்சேன். அவங்க சித்து பார்த்து எல்லாரும் இருந்து பார்த்தாங்க. இன்னைக்கு பக்கத்துல பார்க்கலன்னா அக்கத்துல அதான். பேச அன்னைக்கு மேல தெரிஞ்சு பேசலையே, நான் நம்ம உன்னை எப்படி எல்லாம் பார்த்திருப்பேன் அப்படி சொல்லி நான் ஒரு அடிதான் அப்ப அந்த மேடம். பசங்க எங்க மேடம் போவோம்? நான் அந்த பசங்களை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, கொல்லக்கூடாது. எந்த ஆமா பையனை மேடம், மட்டும் ஒழுங்கா தான் இருந்தா பார்க்கணும். இங்க இருக்கணும் மேடம். பொண்ணு அவங்க அம்மாண்ட இருக்கணும். அப்படியே அங்கேயும் இருந்தாலும் போயிட்டு இங்கேயும் போயிட்டு அவங்க அம்மாண்டையே மேடம், பிடிக்காம வர. அப்படியே அசிங்கமா செய்ய. எவ்வளோ பிறந்த பொண்ணு இப்பயே நான் ஏன் சொல்றேன். பார்க்கணும்? நீ நான் அந்த ஏன் துணி பெரிய துவைச்சு பொண்ணு போடணும்? தான் மேடம் வரும் எங்களாண்ட. மேடம் அந்த இதேதான் நான் ஒன்னன்றேன். நான் எதனா தப்பு பண்ணிருந்தா எனக்கு கேளு. எனக்கு இது வாங்கித்தா அது வாங்கித்தான்னு கேளு. மேடம், நிவேதா ஒரு சைட்ல அனாவசியமா பேசாத. அனாவசியமா மேடம் சண்டை நைட்ல வாங்காத. ஒரு நான் வந்து காங்கிரீட் ரோடு மேஸ்திரி வேலை செய்கிறேன் மேடம். பாப்பனா பாக்க ஒரு மாட்டேன் நைட்டில் கேளு. போயிட்டு ஏன்னா பொண்ணு தனியாக இருக்கும், நீ தனியாக இருக்கும். நைட்டு என்ன பண்ணு பயமாக இருக்குதுன்ட்டு ஒரு நைட்டில் போயிட்டு உங்களுக்கு வேலைக்கே கூட்டம் மேடம், ரோடு வேலைக்கு விடும். அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு ஏதோ ஒன்று சொல்லிச்சு. அந்த பொண்ணு கட்ட சவு கட்டத்து அடின்னு அடிக்கிறான் மேடம். நான் பொண்ணுக்காக பார்ப்பேன்னா பொண்டாட்டிக்கான பார்ப்பேன். எனக்கு ரெண்டுமே மிக்க எனக்கு. இப்போ நான் வந்து பொண்ணு அடிச்சாலும் சரி தான், பொண்டாட்டி மேலே பேச்சு கேட்டு சரி, நான் அனாவசியமா பேசுவேன்னா உன் பொண்ணு அனாவசியமா பேசுவேன். நான் பெரிய அது குழந்தை பிரச்சனை ஒரு பேசுவேன். நிமிஷம். உங்க முதல் மனைவிக்கு உங்களுக்கு கனெக்ஷன் இல்லையா இப்போ? இன்னுமே கிடையாது மேடம். அவன் இருக்கிற இடமே எனக்கு தெரியாது மேடம், சத்தியமாக தெரியாது மேடம். உங்க ஒரு பொண்ணு அங்க இருக்கு. அவன் அப்பயே இட்டு போயிட்டான் மேடம். பையன் யார்கிட்ட இருக்கு? பையன் வந்து எங்கள் அம்மா கூட இருக்கு. அவன் அப்போதுலேருந்து 1.5 வயசுலேருந்து அப்பயே. இப்போ உங்க பெரிய பொண்ணு மட்டும் தான் உங்களோட இருக்கு. ஆமாம் மேடம். இப்பதான் மேடம் வந்து அது கூட சரி. இப்போதான் அவன் வந்து இட்டு போயிடுறா. வந்து பெரிய இட்டுன்னு இட்டு போட்டு போயிடுறான் அது மேடம். ஆனால் அஞ்சலி எனக்கு தானே எங்கள் உங்க வீட்டுக்கு பெரிய வர பொண்ணு மேடம். வந்து இங்கே இருக்காது அங்கே இருக்காது. அது 13 பெரிய வயசு பொண்ணு ஆகுது அவ்வளோ மேடம். வாயாடும் மேடம். நான் நல்லா பார்த்தேன் அந்த அதுக்கு பசங்க முன்னாடி நல்லா நல்லா மேடம் ஒரு வருஷம் இருந்து நல்லா அந்த ஒரு வருஷமே இவன் தான் நான் காப்பாற்றினான். யார்? இந்த சின்ன பொண்ணும் பெரிய பொண்ணு ஒரு வருஷமே இவன் தான் காப்பாற்றினான். தலைவரத்தனமாக ஸ்கூல் ஆகணும் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகணும் ஃபஸ்ட்டில் அந்த பையன் எப்போ பிறந்தானே சரிதான் அந்த பசங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. சரஸ்வதி பேசுறீங்களாம்மா? ஆமாங்க. உங்களுக்கும் உங்க முதல் கணவருக்கும் கனெக்ஷன் இருக்கா? இல்லைங்க மேடம். சரி, உங்க ஒரு குழந்தை உங்க கூட இருக்குல்ல, பொண்ணு? மேடம் என் கூட 2 பொண்ணு என் கூட தான் இருக்காங்க. உங்க சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போறாளா? போறாங்க மேடம். எதுக்காகம்மா உங்க புருஷனை விட்டு போனீங்க? மேடம் அவர் புதுசு வந்து ரொம்ப சித்திரவதைப்படுத்திட்டு இருந்தாரு. எப்போ பார்த்தாலும் புதுசு வந்து அடிச்சு என்னோட சொந்தன்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தனால வேணான்ட்டு வாங்கிட்டு. நீங்க தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஆமாங்க மேடம். நீங்க இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆறுது அன்னைக்கு அங்க போயிருந்தீங்களா?
நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கும் எங்களுக்கு சண்டையில் நான் திரும்ப அவங்க வந்து கூட்டின்னு வந்தார் எங்கள் வீட்டுக்கு. நான் போனதுக்கு அந்த பொண்ணு வந்து நான் மாமா தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் கூட வந்து நான் அப்பயும் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நான் வேணாம் கல்யாணம் பண்ணாதான் செய்யாத, நம்மளோட பிள்ளை பிரச்சனை ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ அந்த கஷ்டப்படாத வேணாம் அப்படின்னு நான் அதுக்கிட்ட சொன்னேன். இல்லை நான் மாமா தான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அந்த பொண்ணு அவங்கள பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. சரிம்மா, இப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்துருந்தீங்களா? இவங்க இந்த பொண்ணை 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க டைவர்ஸ் ஆகாம? மேடம் நான் கொடுக்கல. அதாவது வந்து நான் வந்து எனக்கு அந்த வாழ்க்கை வேணாம், அந்த அதையும் இதையும் பண்ணேன், சித்திரவதை பண்ணேன், இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லாம நான் இதுல கம்பெனி கொடுக்கவும் இல்லை, எந்த கம்பெனியும் பண்ணவும் இல்லை, அவங்க லைஃப்ல நான் போகவும் இல்லை. அப்படியா மேடம் 4 நாள் இடையில வந்தேன். இப்போ நீங்க 4 நாள் இடையில நான் வந்தேன்னாக்கா ஒரே ஒரு பண்ணா மேடம் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், நான் போனை பார்த்துட்டு வரலான்னுட்டு ரத்தமா வாங்கி எடுத்துன்னு இருக்கேன் அப்படி அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் போனதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, பக்கத்துல பார்த்தீங்கன்னா அம்மா அவருக்கு உடம்பு சரியில்லை இருந்து பாத்துக்கம்மா, அந்த பொண்ணு வந்தா நாங்க பேசிக்கிறோம், அந்த பொண்ணு வந்தா நாங்க வீட்டுல கூட சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஒரு வாரம் அப்பயும் நான் வேலைக்கு வந்தோன்னு போய் நைட்டு சாப்பாடு வச்சுன்னு காலைல வேலைக்கு வந்துட்டு இருந்தேன். அப்புறமேட்டு அவர் வந்து என்ன சொன்னாரு, நீ வந்தா நான் குடிச்சிருக்கேம்மா, நான் குடிக்கிறது விடணும்மா, என்னால அது மாதிரிலாம் விட முடியாது, ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளில போனியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே தெரிஞ்சுட்டாரு. அன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு நான் வீட்டை விட்டு வரும்போது உங்களுக்கு டவுட்டா இருந்தாங்க, அங்க போயிட்டு அக்கம்பக்கத்துல விசாரிங்க. சரிம்மா சரஸ்வதி, இப்போ உங்க புருஷனோட வாழறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களா? இல்லைங்க மேடம், என்னால அந்த சித்திரவதை அனுபவிக்க முடியாதுங்க மேடம். சரி சரஸ்வதி அம்மா, விவாகரத்து சட்டப்படி வாங்கிக்கிறீங்களா? நான் சட்டப்படி நான் வாங்கணுங்க மேடம். நான் இல்லைங்க, நான் என் பிள்ளைங்களுக்கு என் வீடு அதான் வந்து அந்த வீடு வந்து நான் கஷ்டப்பட்டு நான் வாங்கினது, வேற யாரும் கஷ்டப்படவும் இல்லை, யாரும் எதுவும் பண்ணவும் இல்லை. எங்க அம்மா வீட்டுல இருந்து நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் காசு. அது எடுத்துட்டு போனேன் மேடம், நான் அப்பலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நீங்க சட்டப்படி விவாகரத்து வாங்கிக்கிறீங்களா? இந்த விஷயம் எல்லாம் கோர்ட்ல முடிவு பண்ணுவாங்கம்மா. நீங்க அவரோட வாழ விருப்பப்படல? இல்லைங்க மேடம். அப்ப சட்டப்படி விவாகரத்து என்னம்மா? என் பையன் அங்க இருக்கான். ஓகே சரிங்களா, என் பையன் வந்து நான் வந்து அந்த பையனை வந்து நான் கூட்டிட்டு வந்தேன், இவங்க வந்து என் பையனை வந்து காசு காட்டி என் பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் எதுவும் எங்க அத்தை சொல்லிச்சு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் பையனை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறமும் நான் வேணா நான் சொல்ல நான் சாப்பிட மாதிரி என் பிள்ளை உங்களை தான் வருவான்னு. அதனால தான் நானும் சரி சொல்லிட்டு அந்த பையன் படிப்புல இருந்து அந்த பையனுக்கு புக்ஸ்ல இருந்து நோட்ல இருந்து எல்லாமே நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். சரிம்மா, இப்ப மறுபடியும் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், உங்க புருஷனோட வாழறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? எனக்கு இஷ்டம் இல்லை மேடம். 100%? 100% மேடம். ஆனா என் பிள்ளைங்களுக்கு மட்டும் எனக்கு வேணும். 3 பிள்ளைங்களும் நீங்க வச்சுக்கிறீங்களா? நான் வச்சுக்கிறேங்க, நான் தயாரா இருக்கேன். என் பிள்ளை எனக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க, இத்தனை வருஷம் பார்த்தவங்களுக்கு எதுவுமே பாத்துக்கிட்டேன். அம்மா உறுதியா சொல்றீங்களா 3 பிள்ளைகளை நீங்க பாத்துட்டு நீங்க தனியா இருந்துக்கிறீங்களா? இருந்துக்கிறேன் மேடம். புருஷனோட வாழறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல மேடம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் மேடம் அவங்ககிட்ட நானு. அப்ப நீங்க விவாகரத்து வாங்கிக்கிறீங்களா? நான் வாங்கிக்கிறேங்க மேடம். சரிம்மா, அதுக்கு என்ன பண்ணோம் நாங்க வக்கீல்கிட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட சொல்றோம். சரிங்க. சரி, தேங்க்ஸ். நன்றிம்மா. ஓடி போச்சு பேசுனீங்கல்ல? ஓடிதான் மேடம் அவங்க ஓடிதான் போச்சு மேடம். அவங்களுக்கு மேடம் அவங்க அதுக்கு தெரியாது மேடம், ஓடிதான் போச்சு. நீங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு இப்ப பேசாதீங்க. இல்ல மேடம், சரி, இப்போ ஒரு நிமிஷம் நாங்க அப்ப புடிச்சுன வந்தோம் மேடம். நீங்க பெரிய பொண்ணு, உங்க பையன் அவங்க பாத்துக்கறேன்னு சொல்றாங்க. சரி மேடம். அத பத்தி வீடு எல்லாம் வந்து அவங்க வந்து வாங்கல மேடம். இத பாருங்க, இதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், வீட கொடுங்க, அதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். அந்த பொண்ணுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செய்வோம். சரி மேடம். புரியுதா? அதெல்லாம் நீங்க கோர்ட்ல தான் பேசணும். சரி மேடம். அடுத்தது, அவரோட வாழ விருப்பப்படுறியா? எனக்கு வேணாம் மேடம். 100% வேண்டாம். உறுதியா எனக்கு இருக்கியா? நல்லா வச்சுப்பாரு, எனக்கு நம்பிக்கை இல்லை. உறுதியா இருக்கியா? உறுதியா இருக்கு. நிச்சயம். வேண்டாம். நான் என்ன பண்ணேன், நான் வந்து அடிக்கலாம் பொண்டாட்டி வேணும் இது வரைக்கும். எதுக்காக எங்களை தேடி வந்தீங்க? எதுக்கு வேணாம் சொல்லுங்க. என்னை எல்லாரும் பேசுனாங்க மேடம், அவ்வளோ வார்த்தை பேசுனாங்க. இவங்க ஓடி போயிட்டு இவங்க சும்மா இல்லை மேடம், இவங்களும் எனக்கு பிரச்சனை பண்ணாங்க மேடம், பேசுனாங்க. சரி, இப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த பெரிய முதல் மனைவியை விட்டுருங்க. இல்ல மேடம், அவங்களுக்கு விவாகரத்து ஆகல தெரிஞ்சுட்டு நீங்க கல்யாணம் பண்ணது தப்பு. என்ன மேடம் உரிமை இருக்கு? அவங்களுக்கு தான் உரிமை இருக்கு, உனக்கு உரிமை கிடையாது. அதனால தான் மேடம் வேணாம். சரியா? உரிமை இல்லை. அதனால முதல் மனைவி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணறது தப்பு. ஆமா மேடம், நான் என்னைக்கே சொல்லிட்டேன். நீங்க தான் தப்பு பண்ணீங்க. சரி மேடம். இப்போ அவரோட வாழ போறீங்களா? வாழ விருப்பம் இல்லை மேடம்.
அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி தான் நான் கெட்டு போயிட்டேன்ட்டு தான் அவங்கள கல்யாணம் பண்ணி எதுக்கு கெட்டு போனீங்க? எதுக்கு கெட்டு எப்படி கெட்டு போனீங்க? யாராவது உங்களை போய் கெட்டு போக சொன்னாங்களா? இல்லை மேடம், என்னோட தப்பு தான் மேடம். அதை முதல்ல ஒத்துக்குங்க. உங்க வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நீங்க தான், மற்ற யாருமே கிடையாது. என்ன சொல்றதுமா? கரெக்டா? கரெக்டு தான் மேடம். நான் என்னைக்கோ சொல்லிட்டேன் நான். இப்போ என்னன்னா, இப்போ கரெக்டான முடிவெடுங்க. என்ன பண்ண போறீங்க? எனக்கு வேணாம் மேடம். நிச்சயமா வேண்டாமா? இல்ல சும்மா இப்போ சொல்றீங்களா? வேண்டாம். இல்ல அவரை பார்க்கும்போது நீங்க வேணாம் மாதிரி தான் இருக்கு. இல்லை மேடம், எனக்கு அவருக்கெல்லாம் நம்பிக்கை வரல. என்னால் யாருக்கெல்லாம் போராட முடியல. என்னால் யாருக்கெல்லாம் சண்டை போட முடியல, போராட முடியல மேடம். எனக்கு வேண்டாம் மேடம். இது வந்து சண்டைக்காக கிடையாது. இன்னி கூட வந்து உன் முதல் மனைவி வந்து உன் கூட வாழ்கிறான், கூட தான் இருக்கா, அது போல் எனக்கு மட்டும் போகணும், உன் கூட தான் இருக்கா அப்படின்றா. அவங்க அக்கா சண்டை போட்டு இவரும் வேலை பண்ற வேலைக்கே போகிறது. எங்கள் அம்மா ஒரு 9 மாதமாக நான் வாழாமல் இருந்தேன் மேடம். இப்போ 2 மாதமாக வேலைக்கு போனேன் மேடம். எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போனேன். அந்த எக்ஸ்போர்ட்டில் வந்து இவர் வந்து ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து எக்ஸ்போர்ட் ஆண்ட என்னை அசிங்கப்படுத்தின்னு அங்கேயே குடிச்சிட்டு படுத்துருந்தார் மேடம். அதுலேருந்து நான் நின்ட்டேன் மேடம். என்னை அசிங்கப்படுத்துறாரு இங்கே வந்துட்டு நின்றுட்டேன், வேலைக்கு போகல மேடம். 10 முறை இன்னி வரை நான் இன்னும் வேலைக்கு போகல மேடம். வீட்டில் தான் எதுக்கு எக்ஸ்போர்ட்டில் டைலராக ஒர்க் பண்ணுறேன். நான் சம்பாதிக்கிறேன், நைட்டு முதல்ல சம்பாதிக்கிறேன் மேடம். உனக்கு எதுக்கு இந்த வேலை, வா போகலாம் வீட்டுக்கு. அது எப்படி மேடம் கூப்பிட்டேன்? அங்கே வந்து குடிச்சிட்டு அடிச்சிங்களா? குடிச்சிட்டு வந்து வர மாட்டான்றா. நீ போடா படுப்பீங்களா? இல்ல நீ போடா. எச்சா இருந்துன்னு யாருக்கும் தெரியாம இவரை வந்து சொல்லி அனுப்பிச்சாரு மேடம். இப்ப கூட சொல்ல மேடம், அவங்க கம்பெனி விடுற டைம் அந்த பொண்ணை வந்து இங்க அசிங்கப்படுத்தாரு. அடிக்காத நாளே கிடையாது. பேசு மேடம் கூப்பிட தான் போவேன் நான். போயிட்டு இந்த மாதிரி தங்கச்சிய கெடுத்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணா அண்ணன் தம்பி அடிக்கதான் செய்வாங்க. உங்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களே தான் மேடம் விருப்பப்பட்டு தான் மேடம் வந்தாங்க. என்ன அடிச்சுதான் மேடம் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. ஏன் விருப்பப்பட்டு வந்தாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க அவங்களோட தப்பு பண்ணிட்டீங்க, வேற வழி இல்லாம வந்தாங்க. அதனால நீங்க அந்த பொண்ணை ஏமாத்திருக்கீங்க. நான் ஏமாத்தல, கல்யாணம் தான் நான் பண்ணேன். இப்ப கூட எந்த ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்கிறவங்க எதுக்கு அவ்வளவு கல்யாணம் பண்ணோம்? மேடம் அவங்க தான் கல்யாணம் பண்ண சொல்றாங்க மேடம். நீங்க தப்பு பண்ணீங்க. அந்த பொண்ணோட 4 பேர் பெரியங்க சேர்த்து நீங்க அந்த பொண்ணோட தப்பு பண்ணீங்க. அது ஒத்துக்க மேடம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பொண்ணோட தப்பு பண்ணீங்க, அதனால தான் அவ உங்களை தேடி வந்தா. மேடம் நிஸ்தாமல பண்ணிட்டு பிரதமர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. எதுக்கு நிச்சயம் பண்றீங்க? சின்ன பொண்ண போய் அத 3 புள்ள பெற்றிருக்கீங்கல்ல. நான் அன்னைக்கே நான் வேணாம் சொன்னேன். எல்லாம் சேர்ந்து தான் மேடம், அவங்க அம்மா அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து தான் மேடம் பண்ணாங்க. அவங்க வீட்ல தான் மேடம் ஒத்துக்கிட்டாங்க. எங்க வீட்ல போய் எங்க வீட்ல நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க, நீயும் தப்பு பண்ணிருக்க. நான் போன வாரம் கூப்பிட போனேன் மேடம். நான் போயிட்டு நானு ஏய் வீட்டு விட்டு வெளியே போடா மேடம், அவங்க அண்ணி இருக்காங்க. இப்ப அதெல்லாம் விடுங்க. இப்ப அவங்களுக்கு உங்க கூட வாழறதுக்கு இஷ்டம் இருக்கா கேளுங்க. நான் முன்னாடி வேணும் நீங்க கேளுங்க. என் கூட வாய்த்து இஷ்டம் இருக்கா இல்லையா? இல்ல உன் மேல எனக்கு நம்பிக்கை வரல. என்ன குடிச்சிட்டு தெருவுலயும் அசிங்கப்படுத்தல. இல்ல மேடம், நான் அந்த மாதிரி பண்ணேன். என்கிட்ட பேசாதீங்க. எல்லாரும் எனக்கு குத்தி குத்தி பேசுறாங்க. அவன் டைவர்ஸ் வாங்காம அவனை கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் அவன் ஓடி போன போற நான் எங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு நீ எதுக்கு உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சித்திரப்படுற? பாக்குறவங்க எங்க வீட்டுல இருக்கவங்களே என்ன மதிக்க மாட்டாங்க. சந்தேகமா சொல்லிதானே எங்க வீட்டுல இருக்கவங்களே எனக்கு சப்போர்ட்டா பேச மாட்டாங்க. என்கிட்ட பேச வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் மனைவி என் கூட இருக்காங்க, சரசு என் கூட இருக்காங்க, சந்தேகம் தானே இப்போதைக்கு வந்த. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? நியாயமா அவங்க நல்லவங்களா ஒதுங்கிட்டாங்க. உனக்கு என்ன பத்தி தெரியுமா? கூட வாழ்றதுக்கு வந்தாங்களா இல்லையா? என் கூட பண்ணாங்களா இல்லையா? வரல. அவங்க அக்கா கூட்டி வந்து விட்டாங்களா இல்லையா? ஓடி போனது. நான் சின்ன பொண்ணு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஊரு உலக நம்மள எப்படி நம்ம திட்டுவாங்க, நம்மளை காரியத்து போவாங்களா, ஓடி போன தூக்கி அந்த வீட்டுல வச்சுக்கின்னு இந்த பொண்ணை நான் எப்படி ரோட்ல விட மாட்டேன். நான் அவளை நான் எனக்கு வாழ்றதுக்காக வந்தா நான் தெத்தி அமைச்சேன். நான் நீ ஓடி போய் எங்க ஒண்ணு அங்கே போயிடு. நான் எதுவும் தப்பு பண்ணல மேடம், எந்த தப்பு பண்ணல. அவரு பயங்கரமா குடிக்கிறாரு மேடம், டெய்லி குடிக்கிறாரு. டெய்லி தூங்கி அந்த பல்ல கூட வளர்க்க மாட்டாரு. ஒன் ஷாப்ல தான் மேடம் தினிக்கு நைட்டு மேல வேலை செய்யறேன் மேடம். இப்போ கூட அந்த நைட்ல ஆளுங்களை கத்தி கத்தி தொண்டை கூட கட்டி போயிருக்கு. இப்போ இன்னி கூட எங்க அண்ணன் வீட்டுல இருக்கு. இன்னி கூட நைட்டு வேலை மேடம், ஆளுங்க வேலை செய்வாங்க. அந்த நைட்ல வந்து அந்த வண்டிங்க சைக்கிள் பைக்கு எல்லாம் ரோட்ல நிப்பாட்டிக்கணும். பெரிய லாரி மில்லற வண்டி வந்து உள்ள ஏற்றும் போது ஆளுங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. மேஸ்திரி தான் போயிட்டு அதெல்லாம் எடுக்கணும். அது எடுத்துட்டு கிளியர் பண்ணிட்டு ஆளுங்க வேலை வச்சுக்கின்னு செஞ்சுட்டு காலையில சாப்பிட முடியும். ஏன்னா டயர்டு காதமா இருக்கு. எத்தனையோ பொம்பளைங்க ராவம் பகலுமா கஷ்டப்படுறாங்க, ரோட்டு வேலை செய்யறாங்க, ஹாஸ்பிட்டல் ஆயா வேலை செய்யறாங்க. எத்தனையோ பெண்கள் வந்து நைட் அண்ட் டே வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாம் டயர்டா இருந்துன்னு தண்ணி அடிக்கிறாங்களா? இல்ல மேடம், உடம்பு டயர்டுக்கு மட்டும் தான் மேடம். உடம்புக்கு டயர்டானா படுத்து தூங்கணும். நல்லா சுடு தண்ணி போட்டு சூப்பரா குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கினா டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும். தண்ணி அடிக்கிறதுனால டயர்ட்னஸ் எல்லாம் போகாது, இன்னும் உடம்பு கெட்டு தான் போகும்.
இந்த காரணமே சொல்லாதீங்க. நான் எது இருந்தாலும் என் பிரச்சனை பிள்ளைங்களாம் எல்லாமே நான் ஒரு ஆதமாக இதெல்லாம் சும்மா. இப்போ கூட இதுக்கு ஒரு வேலை செய்ய தெரியாது மேடம். எங்கள் வீட்டுக்கு வந்த கூட எந்த வேலை செய்யுது வீட்டு வேலை முடிச்சுட்டு வந்தா சுடு தண்ணியானா வச்சு தரேன் குளின்னு சொல்லுவேன். அதெல்லாம் கிடையாது மேடம். வந்தானே குடிச்சு மேடம், அதெல்லாம் வேலை செஞ்சு டயர்டானா சுடு தண்ணியில குளிச்சு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கணும். எனக்கு வந்து இப்போ கூட இங்கே வந்தது காரணம் என் பொண்டாட்டி என் பிள்ளை வேணும் தான் மேடம் நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவளை அடிக்க கூடாது. நீங்க அடிக்க மாட்டேன். இருமா, இது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ். நீங்க வந்து அந்த பொண்ணை அடிச்சீங்கன்னா யாரு வேணா கேள்வி கேட்கலாம். நான் அந்த மாதிரி அடிச்சதே கிடையாது மேடம். ஒரே ஒரு பண்ணக்கூடாது கண்டிஷன். பண்ண மாட்டேன் மேடம். புரியுதா? புரியுது மேடம். அப்புறம் குடி எப்படி குடிதான் மேடம். அதுக்கு முன்னாடி அதை விட முடியாது இல்ல, கஷ்டம். உண்மையா பேசுங்க. இல்லை விட்டுருந்தா விட்டுலாம் மேடம். இப்படி அது விட்டுருந்தா அப்படி அப்போ இன்னையில இருந்து குடிக்காம இருப்பீங்களா? உண்மையா பேசினாங்கிட்டா இன்னைக்கு முடிவு பண்ணோம் குடிக்க மாட்டேன்னு. குடிக்க மாட்டேன் மேடம். என்கிட்ட சொல்லிட்டு வெளியே போய் நேரா ஷாப்புக்கு போய் பிரயோஜனம் இல்லை மேடம். எனக்கு வந்து வாய்க்க தான் மெயின் மேடம். ஏற்கனவே அவன் ஏமாத்திட்டு போயிட்டான் மேடம். இப்பயும் சொல்ல அவங்கள விடுங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயாச்சு, விட்டுருங்க. இப்போ நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமாம். இப்போ இதுக்கு என்ன பண்ண போறீங்க? நான் வேணும் தான் கேட்குறேன் மேடம். சரி, நீங்க தண்ணி அடிக்கிறத நிறுத்தணும். சரி மேடம். முடியுமா உங்களால? நிப்பாட்டுவோம். இல்ல, நீங்க சொல்றதே வந்து டவுட்டா தான் சொல்றீங்க. நிப்பாட்டுவோம் மேடம். அதெல்லாம் உறுதியா சொல்லணும். முடியுமா முடியாதா? முடியும் மேடம். அவரை அவர் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா வீட்டுக்குள்ளேயே ஏத்தாதே. இல்ல நீ வெளியே போயிடு. அவரு துரத்தது அப்ப நீ வெளியே போயிடு. இந்த பாரு அஞ்சலி, இல்ல மேடம். அஞ்சலி உனக்கு வாழணும்னு ஆசை இருக்கா? நல்லபடியா வாழணும்னு ஆசை. இத பாரு, யாரும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. நான் வந்து இன்னைக்கு 1 மணி நேரம் பேசுறேன்ல, நாளைக்கு உங்க கூட உன் வீட்டுல வந்து இருக்க முடியாது. புரியுதா? நீ தான் உன்னை பாத்துக்கணும். சப்போஸ் அவர் கை மிஞ்சினார்னா கைய பிடி. என்னால முடியல, என்னால அடிக்க முடியாது, எனக்கு உடம்புல தெம்பில்லைன்னா அடி வாங்கிட்டே இருக்கணும். ஒரே நாள் மேடம் ஒரு கோவத்துல இந்த பாரு, அவர் அடிக்க வந்தார்னா கைய பிடி பிடி. மனசுக்கு தைரியம் இருக்கணும் முதல்ல. நான் அந்த மாதிரி அடிக்க மாட்டேன் மேடம். நான் ஒரே ஒரு அடிச்சு என்ன என் வீடு பிச்சைக்காரன் வெளியே போடின்னு துரத்து மேடம். நைட்டு விடிய வெளியே இருக்கு மேடம். நாங்க நம்ம வீட்டுக்குள்ள வெளியே ரோட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. ரோட்டுக்கு ஓடியது நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வாயிலே பேசினா கூட ரோட்டில் வந்து அவங்க அக்கா வீடு எங்க இருக்கு மேடம். ரோட்ல பேசும்போது 4 பேர் எங்க இருக்கு மேடம். எனக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல இந்த பாரு, நாத்தனார் சண்டை எல்லாம் என்னால பேச முடியாதுமா. சாரி. இல்ல சண்டை இல்ல எனக்கு அதெல்லாம் கேளுங்க. நான் யாருக்கு இந்த பாருமா, அவர் வந்து இன்னைக்கு சொல்றாரு குடிக்க மாட்டேன்னு. ஆனா அது எந்த அளவுக்கு அவர் பண்ணுவார்னு எனக்கு தெரியல. பயங்கரமா குடிப்பார். சரி, அப்போ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு தெரியணும். இதுக்கு ஒரே வழிதாங்க, ஒரே வழிதான். புருஷன் தண்ணி அடிச்சுட்டு வந்தா பொண்டாட்டிக்கு அதை மேனேஜ் பண்ண தெரியணும். ஒண்ணு இல்லைன்னா அவங்க திருந்தணும். குடிக்காம இருக்கணும், பொண்டாட்டி அடிக்காம இருக்கணும். இல்லையா, பொண்டாட்டிங்க வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க கத்துக்கணும். தைரியப்படுத்திங்க மனசு தைரியமா இருந்தா எல்லாமே நடக்கும். தைரியமா நில்லுங்க. அடிக்க கூடாது, என் மேல கை படக்கூடாது சொல்லுங்க. கை தூக்க மாட்டாங்க. அதுதான் ஒரே வழி. 2 சொல்யூஷன் தான். அவங்க திருந்துறது உங்க கையில இல்ல. அவரா மனசுல அவருக்கு பட்டு உடம்ப கெடுத்துக்க கூடாது, பிள்ளைங்க இருக்கு, 4 பிள்ளைங்க இருக்கு பாத்துக்கணும்னு அவருக்கு தோணணும். தண்ணி அடிச்சு காசை கொடுத்து விஷத்தை குடிக்க கூடாது, குடலெல்லாம் கரிஞ்சு போக கூடாதுன்னு அவருக்கு தோணணும். இல்ல அவருக்கு தோணலையா, நீ தைரியப்படுத்திக்கணும் மனச. அவர் குடிச்சிட்டு வந்தாலும் நான் வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டேன். அப்படி வீட்டுக்குள்ள ஏத்தினாலும் பேசாம ஒழுங்கா படுத்து தூங்கு சொல்லுவேன். கை மிஞ்சினார்னா கைய பிடிப்பேன், நான் அடிக்காதே சொல்லுவேன். புரியுதா? அதுக்கு தைரியம் இருந்தா போய் வாழ். கோழையாட்ட உட்கார்ந்து இருக்காது, முதல்ல நிமிர்ந்து உட்காரு. யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, நீ தான் உன்னை காப்பாற்ற. அனுப்பலாமா தைரியமா? அவங்க சைட்ல இருந்து எனக்கு யாரும் சண்டைக்குன்னு வரக்கூடாது. அவங்க பிரச்சனை அவங்கள கூட முடிச்சுக்கணும் மேடம், என்ன வலிக்க கூடாது. பாருமா, குடும்ப பிரச்சனை, அண்ணன் தம்பி நாத்தனார் போருக்கெல்லாம் நாங்க வர முடியாது. ஒரு விஷயம் தான் உனக்கு சொல்ல முடியும், உனக்கு தைரியத்தை கொடுக்க முடியும். நான் யாராண்டு என்னால வாய் பேச முடியல மேடம். உனக்கு தைரியம், வாய் பேசாம இருந்தாலே நல்லா இருப்ப. வாய் பேசாம இரு, அத முதல்ல கத்துக்கோ. புரியுதா? தைரியம் இருக்கா உனக்கு போறதுக்கு? போறியா? இதுக்கு மேல குடி விட்டுட்டா போறேன். நான் இப்ப சொல்லலாம் குடிய விடுங்கன்னு, விட்டுருவான்னு நினைக்கிறேன் நீ. இன்னைக்குதான் மேடம் நான் இவரை இப்படி பாக்குற குடிக்காத. அவர் குடிக்காம இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்குதான் நான் அது உங்க கையில தான் இருக்குமா. நீ நினைச்சா அவர் குடிக்காம இருக்க
வைக்க முடியும்? தினமும் குடிப்பார். மேடம் ஒரு சின்ன ஒரு சண்டை இருந்தால் கூட செய்தா மேடம் அப்படியே அந்த ஏரியாவில் சண்டே இவருக்கு தான் மேடம். துணி எடுத்துக்கின்னு அப்படியே போயிடுது மேடம். ஒரு நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. சின்ன பொண்ணு ஒருத்தைய ஏமாத்தி நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க 3 புள்ள பெத்ததுக்கு அப்புறம். அதனால அந்த பொண்ணை கொஞ்சம் அவமானப்படுத்தாம, அந்த பொண்ணை தப்பா பேசாம, வீட்டிலேருந்து 2 லட்சம் எடுத்துட்டு வா, வரதட்சணை எடுத்துட்டு வா, பைக் எடுத்துட்டு வான்னு எல்லாம் குத்தி காமிக்காம பாசமா இருங்க. அது சின்ன பொண்ணு 3 புள்ள பெத்ததுக்கு அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கு. அதை நினைச்சு பாருங்க ப்ளீஸ். அதான் நான் நல்லா தான் மேடம் பார்த்துக்கிறேன். சரி, இப்போ பார்த்துப்பீங்களா? அனுப்பவா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண மாட்டீங்களா? இன்னொரு வாட்டி அடிச்சா என்ன பண்ணலாம்? அவன் மேல கைப்பட்டதுன்னா நீங்க என்ன பண்றீங்க செய்ய மேடம். நான் அது மாதிரி அடிக்க மாட்டேன் மேடம். குடிச்சிட்டு இவரு சண்டை போட்ட மறுநாள் காலையில எங்களால ஏந்து வர முடியும். அவ்வளவு அசிங்கமா அந்த எங்க வீடு வழி ஒரு விஷயம்மா, இவங்க தண்ணி அடிச்சுட்டு கத்துறதுக்கெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இவன் அசிங்கமா டெய்லி சண்டை போடுறானே, இப்படி போய் தெரிஞ்சுன்னா ஏந்து போறானே, எனக்கு அசிங்கமே இல்லையா? அவ்வளவு சண்டை வீட்டுக்குள்ள பேசணும். நீ ரோட்டுக்கு நடக்கிறது தப்பா எடுத்துக்க மாட்டாங்க மேடம். எனக்கு அசிங்கமா இருக்கு மேடம் இவர் பேசுறது, சண்டை வாங்கறது. நான் வீட்டுக்குள்ள பேச நீ ரோட்டுக்கு வந்துடுற மேடம். யார் வீட்ல சண்டை இல்ல மேடம், எங்க வீட்ல தான் மேடம். நீங்க குடிக்காம இருக்கலாமே, குடிக்காம இருந்தா பிரச்சனை இல்லையே. நல்ல இதோ பேசணும், நார்மலா பேசுறோம் மேடம். நார்மலா பேசும்போது நீ என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ளே பேசணும். நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம். நீ என்ன பண்ண திடீர்னு ரோட்ல வந்து கத்துற அசிங்கமா அடிக்கிற மேடம். டீப் லைட் இருந்துச்சு மேடம். நீ அசிங்கமா திட்டும்போது ஆம்பளை கோவம் வரும். நீ ஏன் மேடம் ரோட்டுக்கு வர? உடைச்சி குத்தத்துக்கு ஓடியாரா? ஆம்பளைக்கு மட்டும் இல்ல, கோவம் பொம்பளை ஆம்பளை பார்த்துலாம் வருது இல்ல. இல்ல மேடம், நீ ரோட்டுக்கு வந்துடுறியே, அதுதான் எதுக்கு எடுத்தாலும் ஆம்பளைன்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு கோவம் வராதா? ஆம்பளைக்கு ஒரு மனுஷன், பொம்பளைக்கு ஒரு மனுஷன். எனக்கு தெரியும் மேடம். எனக்கு எல்லாமே மனுஷால் தான் மேடம். நான் எப்படி மேடம் அதை போய் அடிப்பேன் ஒதிப்பேன் அப்படின்னு இவங்க தான் பண்றது. நம்ம எதாவது ஒரு சின்ன பிரச்சனை வீட்டுக்குள்ள பேசிக்கலாம் சொல்லிக்கிறேன் நான். வாயம் சும்மா இருக்கிறது கிடையாது, அசிங்கமா ஏதாவது பேசிடுறது. அது இன்னும் ஸ்க்ரூ மூடி திட்டுங்க மேடம். தண்ணி இன்னொரு அஞ்சலி, இன்னொரு விஷயம், தண்ணி அடிச்சுட்டு வந்தா நீ பேசவே போகாது. நான் பேச மாட்டேன் மேடம். பேசலன்னா சண்டையே வராதுமா. நான் வெளியே வந்து உட்காருவேன் மேடம். அதுக்கு தான் சண்டை போடுவேன். வீட்டு கதவே திறக்காதே, அவர் வெளியே உட்காரட்டும். சரியா மேடம்? நான் வாரத்தில் ஒரு நாள் தான் இருப்போம். 4-5 வருஷமா ஃபுல்லா நைட் டியூட்டி தான் மேடம். மேல என்ன தள்ளி விட்டு தான் அவர் கதை சத்திட்டு இருக்காரு. அப்ப நீ வெளிய ஜாலியா உட்கார்ந்துரு. இப்படி எல்லாம் இருந்தா நான் இப்படி இருக்கேன். இப்போ அப்ப அவர் கூட போறியா இல்ல தனியா வாழ போறியா? அவர் குடிதான் மேடம். எனக்கு பயமா இருக்கு. குடிச்சிட்டு அவர் மிருகத்தனமா சண்டை வாங்குறாரு. இல்ல மேடம், அந்த மிருகம் அது எவ்வளவு நேரம் மேடம் சண்டை போட்டா சரி? என்ன சொல்யூஷன், என்ன பண்ணலாம்? அவர் குடிச்சிட்டு வந்தா சண்டை போட்டா ஒரு 2 ஹவர் தான் படுத்துடணும். படுக்க மாட்டாரு மேடம். விடிய 3 மணி 4 மணி வரையும் சண்டை போடுறாரு. என்னையும் தூங்க விட சண்டை போட மாட்டேன். டிவி மட்டும் போட்டுருப்பாங்க வீட்டில். ஏன்னா அந்த டிவி மட்டும் ஏன் தெரியுமா, இந்த பசங்க 4 பக்கம் இருக்காங்களே, அவதான் வீட்டு ஓட்டல. அந்த டிவி ஓடனா எனக்கு இந்த 3 பசங்க என் கூட இருக்க மாதிரி ஞாபகம் வரும். அந்த டிவி மட்டும் தான் அந்த டிவி ஓடுறது இவங்களுக்கு பெரிய சத்தமாக இருக்குது. அதனால சரி நைட்டில் வந்து புலம்புவோம் மேடம். ஜல்லி இப்படி தள்ளுங்க, மண் இப்படி வாருங்க, அதுதான் பழம்பு கிடைப்பாமா. இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. அந்த ஞாபகத்தில் பகலில் வேலை வாங்கினா நைட்டில் அந்த ஞாபகம் வரும் எனக்கு. அதுதான் பேசிங்க மேடம். அதுதான் வந்து புலம்புறான்ற சைட்டில் செய்கிறது மேடம். அந்த நைட்டில் எனக்கு அந்த புலம்புல வரும். ஏன்னா அந்த ஞாபகம்ன்றது ஒரு நைட்டில் வந்து எடுக்காம அந்த செய்தி அடிக்காமல் இருப்பீங்களா? ட்ரை பண்ணுவீங்களா? அடிக்க மாட்டேன் மேடம். சரி, இல்ல அடிக்க கூடாது, அடிக்க மாட்டேன். குடிக்காம இருக்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ண மேடம். சரியா? நம்பி அனுப்புவா. கிளம்புமா, கூட்டிட்டு தைரியமா இரு. இப்படி பயந்து மூஞ்சியெல்லாம் இப்படி எல்லாம் வச்சுக்காதே, தைரியமா இரு. வேலைக்கு போ. எனதான் மேடம் சாப்பாடு இல்லாம ஹோட்டல்ல தான் மேடம் இத்தனை நாள் நல்லபடியா இருந்திருந்தா எனக்கு எல்லாமே இவர்தான் மேடம். இதுக்கு மேல சரி, அழக்கூடாது, தைரியமா இரு, சந்தோஷமா இரு. டிவோர்ஸ் வாங்குங்க, அவங்கள்ட்ட விவாகரத்து வாங்க. சரியா? அந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.